ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, மீனராசி நேயர்களுக்கு மார்ச் மாதத்தினுடைய 31ஆம் தேதி தான் கடைசி நாள். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் தீர்வதற்குரிய கடைசி நாளாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். என்னென்ன மாற்றங்களானது ஏற்பட போகுது, கிரக சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும், எந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும், கூடவே பரிகாரங்கள் என்ன, வழிபாடு முறைகள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அங்கே போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு ரொம்ப முக்கியமான காரணமே கிரக மாற்றங்கள் தாங்க. அப்படி பார்க்கும் பொழுது மார்ச் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மாதம். ஏன்னா இந்த மாதம் அதி அற்புத கிரகமான சனி பகவான் பயிற்சியாகி இருக்காரு. அவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 21ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு. கூடவே பார்த்தீங்கன்னா மார்ச் 26 சுக்கிர பகவான் பயிற்சி ஆகியிருக்காரு. ஸோ இந்த கிரகங்களுடைய முக்கியத்துவம் தான் அடுத்து வரக்கூடிய நாட்களை தீர்மானிக்க போகுது அப்படின்னே சொல்லணும். என்னென்ன மாற்றங்களை மீனராசினியர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துடலாங்க. மீனராசிக்காரங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி காட்டுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்கெல்லாம் மீனராசி இருக்கோ அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவசியம் பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய தகவல்களானது அடங்கியிருக்கு. மீனம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை தான் கொடுக்க போகுது. அதாவது எல்லாமே ஏற்றமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாமே இறக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த டைமில் கொஞ்சம் சவால்களை நீங்கள் சந்திக்கிற மாதிரி தாங்க இருக்கும். அதுவும் குறிப்பாக வேலை விஷயத்தில் தான் கொஞ்சம் சவாலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் கூடுதலாக உங்களுக்கு நிறைய செலவுகளும் ஏற்படுற மாதிரி தான் இருக்கும். இந்த செலவுகளை நீங்கள் சமாளித்து தான் ஆகணும். சொல்லப்போனால் நிறைய அறிகுறிகள் எல்லாமே உங்களுக்கு இப்போயே தென்பட ஆரம்பிச்சிருக்கும். செலவு எப்படி இருக்குது, உங்களுடைய நாள் எப்படி போகுது அப்படின்றதெல்லாம் நீங்கள் இப்போவே தெரிய ஆரம்பிச்சிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருக்கிறத தவிர நம்மளால் பெருசாக எதுவும் செய்ய முடியாது. இந்த காலகட்டங்களில் வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட நீங்கள் நிறைய விமர்சனங்களை பார்க்குற மாதிரிலாம் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு விமர்சனங்கள் கண்டிப்பாக வரும். அதனால் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. என்ன நடந்தாலும் சரி, மீனராசிக்காரங்க இந்த டைமில் உங்களுடைய தன்னம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க. ஏன்னா தன்னம்பிக்கையை நீங்கள் இழந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய தன்னம்பிக்கையை காப்பாற்றிக்கோங்க. ஆனால் உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய தைரியத்தையும் சோதிக்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நடக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய உழைப்பை மட்டும் நம்புங்க. கடினமான உழைப்புக்கு என்றைக்குமே தோல்வி கிடைக்காது. ஸோ எடுத்த உடனே நம்ம லாபம் பார்க்கலினாலுமே கூட கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி சரியாக இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு வெற்றியும் பார்க்க முடியும். அதனால் மறந்துடாதீங்க. இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதகமாகவும் இருக்குது, அதே போல் நிறைய விஷயங்கள் கவனமாகவும் இருக்க வேண்டியது இருக்குது. முதல்ல நம்ம சாதகமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எந்தெந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ மீன ராசி பார்த்திங்கன்னா ராசி மண்டலத்தில் 12வதாக இருக்கக்கூடிய ராசி. இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சனீஸ்வர பகவான் பயிற்சியாகி இருக்கார். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 7.5 சனி உங்களுக்கு ஆரம்பமாகியாச்சு. ஸோ இதனால் நிறைய கஷ்டங்களையும் நிறைய துன்பங்களையும் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஆனால் எல்லா நேரமும் சனி பகவான் உங்களுக்கு ஆபத்துக்களை கொடுக்க மாட்டாருங்க. இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் வீண் செலவுகளானது அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு செலவு இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். என்னதான் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டாலுமே கூட ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா உங்களுக்கு அலைச்சல் குறையும். ஸோ பெரிய அளவுக்கு அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிம்மதியை கொடுத்துடும். அதுதான் உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அதிகமாக்கி கொடுக்கும். உங்களுக்கு என்னென்ன தயக்கங்கள் இருக்கோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு போக்கிக்கோங்க. தயக்கத்தை போக்கிட்டு துணிச்சலாக முடிவுகளை எடுங்க. அதுதான் நல்லது. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்னு எல்லாம் நிறைந்து இருக்கும். மனசில் குழப்பம் இருந்தாலுமே கூட அந்த குழப்பத்தை எடுத்து ஓரமாக வச்சுடுங்க. குழப்பத்தை விலக்கி வைங்க. தெளிவாக்கிக்கோங்க உங்களுடைய மைண்டை. நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்கும். குரு புதன் இந்த 2 கிரகங்களும் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனையாக போகிறாங்க. ஸோ இந்த பரிவர்த்தனை யோகத்தால் உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் விரும்பின மாதிரி உங்களுக்கு பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். வீடு சொத்து சம்மந்தப்பட்டது, வாழ்க்கை துணையால் அதிர்ஷ்டம், இந்த மாதிரி எதிர்பாராத நிறைய வளர்ச்சிகளை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் நல்லபடியாக இருக்குது. அதே போல் பணம் பொருளாதார விஷயங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். அதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. பணவரவை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு அதிகரிக்கலை அப்படின்னாலுமே கூட தேவையில்லாத செலவுகளை எல்லாம் குறைச்சிட்டிங்க அப்படின்னாலே போதும். உங்களுக்கு பெரிய அளவுக்கு பணம் கிடைக்கல அப்படின்னாலுமே கூட இது வரைக்கும் நீங்கள் செய்துட்டு இருக்கக்கூடிய செலவுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு குறைய ஆரம்பிச்சிடுங்க. அது குறிப்பாக மருத்துவ செலவுகள் யாரும் செய்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போது உங்களுக்கு அந்த மருத்துவ செலவுகள்லாம் குறையும். எதிர்பாராத விரயங்கள்லாம் கூட குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு பெருசாக பணத்தினுடைய தேவைகள் இருக்காது.
ஒரு சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கூட கை கொடுக்கும். அதன் மூலமா பெரிய பெரிய லாபத்த கூட நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு நஷ்டம் அப்படின்றது வந்துட்டே தான் இருக்கும். இப்போ ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா, அதில ஓரளவுக்கு நீங்க நல்ல விஷயங்கள் தான் எதிர்பார்க்குறீங்க. நல்லதா நடக்குது அப்படின்னாலுமே கூட, ஒரு டைம் உங்களுக்கு அது நஷ்டத்த வந்து கொடுத்துடும். ஸோ, அதனால அதையும் வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ, வரவு, செலவு அப்படின்றது பார்க்கும் பொழுது 2மே வந்து உங்களுக்கு ஈக்குவலா தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை எல்லாம் நீங்க தான் சிக்கனமா பண்ணணும். பட்ஜெட் போட்டுக்கோங்க. ஸோ, இது மாரி நீங்க செயல்படும் பொழுது உங்களுடைய செலவுகள் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். செலவு குறைஞ்சிச்சுனாலே நமக்கு போதும். நமக்கு வருமானம் பெருசா இல்ல அப்படின்னாலுமே கூட, செலவ குறைச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே அதுவே நமக்கு நல்ல மாற்றங்கள கொடுக்கும். வேலையும் சரி, தொழிலும் சரி, வரக்கூடிய மார்ச் 31க்கு அப்புறமா உங்களுக்கு சின்ன சின்னதா பின்னடைவுகள வந்து கொடுக்குற மாரி தான் இருக்கும். இருந்தாலும் அதனால நினச்சு நீங்க கவலைப்பட்டுட்டே இருக்காதீங்க. மன வருத்தம் ஏற்படும் தான். ஏன்னா நம்ம செய்துட்டு இருக்கக்கூடிய வேலையில பின்னடைவுகள பார்க்குறோம். இல்ல நமக்கு வேலை அந்த இடத்துலேருந்து பறிபோகுது அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இது எல்லாத்தையுமே ஏத்துக்கக்கூடிய சூழ்நிலைகள தான் நீங்க வந்து மனப்பக்குவத்த, தைரியத்தையெல்லாம் உண்டு பண்ணிக்கோங்க. அதாவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, டெம்பரவரியா தாங்க. தற்காலிகம் தான். ஒரு இடத்துல நம்ம வேலை செய்துட்டு இருக்கோம். ஏதோ ஒரு தப்பால நமக்கு அந்த இடத்துல இருந்து வேலை போயிடுச்சு அப்படிங்கும் பொழுது, நம்ம அப்படியே இருக்க போறதில்ல இல்லையா? நம்மளுக்கு சரியான ஒரு வேலை, வேற ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கான முயற்சிகள செய்யும் பொழுது. ஸோ, அப்படிதான் நம்மளுடைய மனச வந்து தைரியப்படுத்திக்கணும். அதனால பெருசா பிரச்சனைலாம் ஏற்படாது. பார்த்து பயந்துக்காதீங்க. குரு, புதன் வந்து பரிவர்த்தனை ஏற்படுறதுனால சிக்கல்கள் வரதான் செய்யும். அந்த சிக்கல் வந்தாலுமே கூட கண்டிப்பா இந்த கிரக நிலைகளே உங்களுக்கு எளிமையா அத சரி பண்ணி கொடுத்துடும். அதனால நீங்க தைரியமா இருக்கலாம். வெளிநாட்ல இருக்கக்கூடிய மீனராசினியர்களா இருக்கீங்க, இல்ல வெளிமாநிலத்தில இருக்கீங்க, சொந்த ஊர விட்டுட்டு நீங்க வெளியில வேலை பார்க்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் வந்து இப்போ சூப்பரான ஒரு டைமிங், நல்ல காலம். கூட்டு தொழில் செய்துட்ருக்கீங்க அப்படின்னா, நிச்சயமா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அது மட்டும் இல்லங்க, நல்ல ஒரு வளர்ச்சியும் வந்து கிடைக்கும். ஸோ, இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது, நமக்கு ஏதாவது கெட்ட விஷயங்கள் நடந்துடுமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கெட்ட விஷயங்கள் அப்படின்றது நமக்கு பெருசா பாதிப்புகள கொடுக்கலனாலுமே, நம்ம கவனமா இருக்கிறது நல்லது தானே! அப்படி கவனமா இருக்க வேண்டிய விஷயங்களையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ, மீனராசினியர்கள பொறுத்தவரைக்கும், உங்க ராசியில பார்த்தீங்கன்னா, சனீஸ்வர பகவான் இருக்கிறாரு. ஸோ, சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல பாதிப்புகள கொடுக்கத்தான் செய்வாரு. ஏன்னா, சனி, செவ்வாய் 2 கிரகங்களுமே இருக்கிறதுனால, 2மே முரண்பான கிரகங்கள். முரண்பாடான குணங்கள் தான் வந்து இருக்கும். ஒரு பக்கம் உங்களுக்கு சோம்பலா இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா, இன்னொரு நேரம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, முன்கோபம் வரும். விவரிக்க முடியாத எரிச்சல்லாம் வரும். வாயில சொல்ல முடியாது. மனசுல இருக்கிறத வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு நீங்க அவதிப்படுவீங்க. ஸோ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஏற்படும். இது பெரிய பாதிப்புகள கூட ஏற்படுத்தும். அதனால பொறுமையா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலைகள நீங்க மகிழ்ச்சியா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. என்னதான் உங்களுக்கு சூழ்நிலைகள் மகிழ்ச்சியா இருந்தாலும், நீங்க எப்பவுமே வந்து அலர்ட்டா இருக்கணும். ஸோ, நிதானமா இருக்கிறது, பொறுமையா இருக்கிறது, உங்களால முடிந்த அளவுக்கு உங்கள நீங்களே வந்து சந்தோஷப்படுத்திக்கோங்க. சூழ்நிலைகள மாத்திக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான விஷயங்கள செய்யுங்க. மனசுக்கு எப்போதும் அமைதி இருக்கிற மாரி சின்ன சின்ன விஷயங்கள செய்யறதுனால பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல பாதிப்புகள் ஏற்படாம உங்களால வந்து காப்பாத்த முடியும். ஸோ, இது எல்லாமே உங்களுடைய கையில தான் இருக்கு. இந்த காலகட்டங்கள் மேலும் பார்த்தீங்கன்னா, நிறைய நல்ல விஷயங்களானது உங்களுக்கு காத்துட்ருக்குன்னு தான் சொல்லணுங்க. மீனராசினியர்கள பொறுத்தவரைக்கும் உங்க மைண்ட்ல ஒண்ணு இருக்கணும். என்னன்னா, 7:30 சனி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்றத மறந்துடாதீங்க. அதாவது இந்த 7:30 சனி என்ன பண்ணும் அப்படின்னா, கண்டிப்பா நிறைய அளவுல தாக்கங்கள வந்து கொடுத்துட்டே தான் இருக்கும். சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் அதிகமா இருக்கு அப்படிங்கும் பொழுது, கண்டிப்பா நீங்க எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நிதானமா இருக்கணுங்க. அவசரப்பட்டு எடுத்துடாதீங்க. நல்லா யோசிச்சு எடுங்க. நம்ம 4 பேர்ட்ட பேசுகிறோம் அப்படின்னா கூட அந்த வார்த்தை கூட அப்படி தான் இருக்கணும். அவசரப்பட்டு, ஆத்திரப்பட்டு, கோபத்தில கூட வார்த்தைகள விட்டுடக்கூடாது. இதெல்லாம் வந்து நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் தான். நல்லா யோசிச்சு பார்த்து முடிவு பண்ணுங்க. அவசரத்த மட்டும் தவிர்த்துக்கோங்க. எது பண்ணாலும் சரிங்க, நிதானத்தோடு நீங்க இருக்கணும். அதே மாரி நீங்க கடினமான உழைப்புகள கொடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த உழைப்புக்கான பலன்கள சனீஸ்வர பகவான் கொடுப்பாரு. ஏன்னா உழைப்புக்காரகன். அவர் வந்து உழைக்கக்கூடியவர்கள மதிக்கக்கூடியவர். அவங்களுக்கான நல்ல பலன்கள கொடுப்பாரு. கடுமையான உழைப்பாளிகள அவர் என்னைக்குமே வந்து தூக்க விடுறதே கிடையாது. எந்த சூழ்நிலையிலும். அதனால நீங்க கடினமான உழைப்புகள வந்து கொடுத்துட்டே இருங்க. ஸோ, உங்களுக்கு அதுக்கான பலன் பார்த்தீங்கன்னா, உடனே கிடைக்கல அப்படின்னாலுமே கூட, கண்டிப்பா பொறுமையா இருந்தீங்கன்னா நிச்சயம் கிடைக்குங்க. ஸோ, இந்த பதிவுல நீங்க நெறைய விஷயங்கள பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு கட்டாயமா நீங்க சனிக்கிழமைகள்ல சனி பகவான வழிபாடு செய்யுங்க. இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில பைரவர் வழிபாடு செய்யுங்க. இது 2 வழிபாடுகளும் உங்களுக்கு சிறந்த பலன்கள கொடுக்கும்.
இது மாதிரி எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே போதும், நிச்சயமாக உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்து கிடைக்குங்க. ஏற்படக்கூடிய எதிர்பாராத ஆபத்துக்கள் கூட விலக ஆரம்பிக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து செய்யுங்க, நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. ஆன்மீக ரீதியாக எந்த ஒரு பரிகாரம் செய்தாலும் நம்பிக்கையாக செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான பலன்களை நம்ம அடைய முடியும். இந்த பதிவில் நிறைய தகவல்களை மீனராசி நேயர்களாகிய நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.